ஞாபகம் இருக்கா? முதல் தடவை உன் கிராமத்தாளுங்களை பார்க்கும்போது நான் உங்க எல்லார்கிட்டயும் என்ன சொன்னேன்? அந்த கிராமத்துல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்காவது தெரியுமா? நடக்கிற கல்யாணமும் போய், நீங்க சொல்ற உறவும் போய், காப்பாத்துவன் கொடுக்கிற வாக்குறுதியும் பொய்யாதான் இருக்கு. அதை பத்தி விசாரிக்க எங்களோட ஆளுங்க போனாங்க. அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. உன் கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க எல்லாரும் அங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் அக்காவுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அவங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதை எப்படி நீ இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? அங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க மனசு என்ன கல்லா? உங்க அம்மாவை பத்தி பேசி உங்களோட மனச காயப்படுத்தினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்காகவா என்கிட்ட இப்படி பேசுறீங்க? இப்படி பொய்யான விஷயத்த சொல்லி எதுக்காக முன்ன பண்ண தெரியாத என் அக்காவை பத்தி இப்படி கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்டிருக்க கூடாது. அதை திரும்ப வாங்க ஆசைப்படுறேன். உங்க மனசு காயம் ஏற்படுறதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படல. எனக்கு இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா உங்களுடைய மனசு கல். உங்களால உறவுகளையும் அதுல இருக்கிற அன்பையும் பாசத்தையும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் இப்படி தனிமரமா இருக்கீங்க. வாழ்க்கை புறவும் தனியா தான் இருக்க போறீங்க. கை விடுங்க, நான் போறேன். நான் தான் சொன்னல, வேலைக்கு வந்திருக்கிறவங்க வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. இந்த வளையல பாத்தீங்களா? இது என் கைக்கு அழகா இருக்குல்ல? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசி ஆகணும். இப்ப வேண்டாம், அப்புறம் பேசலாம். இல்லைங்க, இப்பவே நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நில்லுங்க. கிருஷ்ண பகவானே, உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயம் தெரியும்ல? என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவை எடுக்க போறேன். நான் எடுக்க போற அந்த முடிவுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறேன். என்னோட மானம் மரியாதைக்காகவும் என் உறவுக்காகவும் என் புருஷனோட அன்புக்காகவும் நான் இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கி இருக்கேன். கிருஷ்ணா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். சரி சரி. பார்வதி அண்ணி, உங்களுக்கு தெரியுமா, நீங்க டிசைன் பண்ண துப்பட்டா என் காலேஜே கலக்கிக்கிட்டு இருக்கு. காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் பைத்தியமே பிடிச்சிருச்சு. என் பின்னாடியே அவங்க சுத்தி சுத்தி வராங்க. சுனிதா, ஏன் துப்பட்டாவும் டிசைன் பண்ணி கூட, ஏன் துப்பட்டாவும் டிசைன் பண்ணி கூடன்னு கேக்குறாங்க. நான் தான் அங்க இளவரசி. இது என்னோட அண்ணி எனக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணதுன்னு சொல்லிட்டேன்.
அவங்க அவ்வளவு காஸ்ட்லியானவங்க, சாதாரணமானவங்க இல்லன்னு சொல்லிட்டேன். சுனிதா, சொல்லுங்கம்மா. அந்த பிரம்மா நீ பேசிக்கிட்டே இருக்கணும்னு எழுதி வச்சுட்டாரு போல இருக்கு. அத இன்னைக்கே முழுசா பேசிடாத, வாழ்க்கை பூரா பேசுறதுக்கு மிச்சம் வேணும்ல. உங்களுக்காக எடுத்து வச்சத வேண்டான்னு சொல்லாதீங்க. அண்ணத்தை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓஹோ, என்ன இன்னைக்கு உன் கை பிரகாசமா ஜொலிக்குது? என் மருமக மைத்திலியோட கையா இது? நல்லா இருக்கு அண்ணி. இது சுத்த தங்கம் தானே? இல்ல இல்ல, வெள்ளியில செஞ்சிருக்காங்க. உன்ன மாதிரி முட்டாள் நம்பணுங்கிறதுக்காக தான் இது தங்கமா மினிட்டு இருக்கு. உண்மையிலே இது வெள்ளிதான். அத்தை, அது வந்து இது அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. ஜெய்ப்பூருக்கு போனார்ல. இப்பதானே புரியுது. ஜெய்ப்பூர்ல இருந்து வளையல் வரணுங்கிறதுக்காக தான் உன்னோட கை ஏங்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அத்தை, அது வந்து இந்த வளையல நான் அவர்கிட்ட வாங்கி. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஜெய்ப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது யாருக்காவது பயன்படணும்ல. சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா? அது வந்து இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். உள்ள போ மைதிலி, பைத்தியம் மாதிரி உளறாத. அண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம். அதனாலதான் அண்ணி வாய் திறந்திருக்காங்க. பேச விடுங்களா அவங்கள, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சுராஜ், விடு, அவ சொல்லட்டும். இன்னைக்கு ஒரு நாளாவது தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. ஹாத்தியாட அந்த பொண்ணு புருஷனையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டா? உனக்குள்ள அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கல. அது நான். நீங்க எதுவும் பேச வேண்டாம், உள்ள போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். அம்மா, அப்பா, 2 பேரும் உள்ள வாங்க. சரிப்பா. டேய் தம்பி, உட்காரு. எந்த விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்ல சொல்லு. அதுக்காக இவங்க உள்ள வர வேண்டாம். வீட்டு விஷயத்தை பத்தி தானே அது பேச போகுது. உங்க அம்மாவுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. யாருக்கும் தெரியாம அவங்க எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க. எங்க யாருக்கும் தெரியாம உங்க 2 பேருக்குள்ள அப்படி எந்த ரகசியமும் இல்லை. நான் சொன்னதுல தப்பு இல்லையே? ஒருவேளை உன் பொண்டாட்டி சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? கேட்டு சொல்லு. உங்க குடும்பத்து ஆளுங்களா எங்களையும் பார்க்க சொல்லு. யாரும் ரூமுக்குள்ள போக வேண்டாம். எப்படிப்பட்ட ரகசியமா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் பேசும். மாமா, உங்களுக்கும் தெரியும், அத்தைக்கும் தெரியும். இன்னும் ஒரு 2 மாசம் போச்சுன்னா எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் முடிய போகுது. அதுக்கு உனக்கு பென்ஷன் வேணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை.
இந்த 5 வருஷத்துல எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு. என்னால அம்மாவாக முடியல. எல்லா டாக்டரும் என்ன செக் பண்ணியாச்சு. பத்தாததுக்கு எவ்வளவு சாமியார் மாயம் மந்திரங்கள் எல்லாத்தையும் நாங்க பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல அத்தை. ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருக்கேன். வெளியில உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே என்னால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இந்த உலகத்துல படைச்ச அந்த ஈஸ்வரனு இதுதான் என் விதின்னு என் தலையில எழுதி வச்சுட்டாரு. இங்க பாருமா, அழாதம்மா. இந்த மாதிரி எல்லாம் தைரியத்தை இழந்துடக்கூடாது. அதுக்குன்னு கால நேரம் வருமா? நிச்சயமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா? ஒரு வழி பிறந்திருக்கு மாமா. இப்பதான் ஒரு வழி பிறந்திருக்கு. நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்தேன். அப்படியா? என்ன அது? அத்தை, அது வந்து அது என்ன முடிவுன்னா, அது வந்து என்னால ஒரு குழந்தைய பெத்துக்க தான் முடியாது. அதுக்கு பதிலா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம். அத்தை, அது வந்து நான் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். அத்தை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சட்ட ரீதியா எல்லா விஷயங்களையும் முடிச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. எந்த குழந்தைய வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அத்தை. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை பத்தி சொன்னது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, இன்னொரு விஷயம், நான் போய் அநாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தைகளோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க அத்தை. இந்த குழந்தைகள்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த குழந்தைய நாம தாராளமா தத்து எடுத்துக்கலாம் அத்தை. நான் ஒரு குழந்தைய பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அத்தை. அந்த குழந்தையோட முகம் பார்க்கிறதுக்கு இவர் முகம் மாதிரியே இருக்கும். அதோட கண்ணு இவர் மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறத கூட நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். ஆனா உங்களுக்கு அந்த பேர் பிடிக்கலன்னா நீங்க ஏதாவது பேர் வைங்க. உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா? அத்தை, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க அத்தை. நீ சொன்னபடியெல்லாம் கேட்பேன்னு கனவு கண்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி பேசுற? இப்பேற்பட்ட என் குடும்பத்துக்கு எங்க இருந்தா ஒரு குழந்தை வாரிசா வரணுங்கிறியா? என் குடும்பத்தோட ரத்தம் ஓடாத எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த வீட்டோட உரிமையை எப்படி கொடுக்க முடியும்? இந்த வீட்டோட வாரிசா எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்ச அப்புறம் உன்னையே இந்த வீட்ல இருக்க முடியாத அளவுக்கு நான் செஞ்சிருவேன். உன்னோட கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு யாரோ பெத்த குழந்தை இங்க வரக்கூடாது. மோகினி,
இவ்ளோ தைரியமா வந்து என்கிட்ட பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க எனக்காக நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இத செய்யறதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? உலகத்துல என்ன மாதிரி குறை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இப்படிதான் ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம பார்வதி இருக்கால, அவளை கூட அவங்க அத்தை தான் தத்தெடுத்து வளர்த்தாங்க. நான் சொன்னது பொய்யா இருந்தா நீங்க அவளையே கேளுங்க. ஏன் சுராஜ், உன் பொண்டாட்டிய பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அவ என்னடான்னா வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிட்டு இருக்கா. நீ என்னடானா வாயை மூடிக்கிட்டு அதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா நிக்கிறல்ல? பாவம், உன்னால என்னதான் பண்ண முடியும்? உன்னோட பொண்டாட்டி நுனி விரல்ல நிக்க வச்சு உன்னை ஆட வச்சுக்கிட்டு இருக்காள்ல. என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒருத்திய மருமகளை அந்த கடவுள் ஏன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு? இப்படி விஷமா வார்த்தைகளை கக்கிட்டு இருக்காளே, இப்படிப்பட்ட ஒரு விடியா மூஞ்சிய இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்ததுக்கு என்னதான் நான் அடிச்சுக்கணும்? எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்க? அது சரி, என்னை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கும் தைரியம் வந்துருச்சா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துக்கு நேரா வந்து நின்னு கேள்வி கேட்ப. அவங்க உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை தானே வச்சாங்க. இதை நீங்க அமைதியா உட்காந்து கொஞ்சம் யோசிங்க. நிச்சயமா அக்காவால அம்மாவா ஆக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடியாது. நிச்சயமா இந்த ஜென்மத்துல இவளால அம்மாவாக முடியாது. இது ஏன் முடிவு இல்ல, அந்த கடவுள் எடுத்த முடிவு. அதனாலதான் கல்யாணமாக்கி இத்தனை வருஷமாகி அம்மாவாகாம இருக்கா. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. கடவுள் யார் விஷயத்திலும் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. ஒரு கதவை மூடினா நிச்சயமா இன்னொரு கதவை திறப்பாரு. யாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் அவரை நிரந்தரமா கொடுத்ததே கிடையாது. ஒரு அப்பா அம்மாக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தைங்களையும் கடவுள் உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால குழந்தை இல்லாதவங்க தத்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் அந்த பிரச்சனை தான் சரி பண்ணி கொடுக்குது. ஒரு சாதாரண மிருகங்க கூட தன்னுடைய குழந்தைங்களை நேசிக்குதுங்க. ஆனா அந்த கடவுள் தன்னை முழுமையா நம்புறவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. வேற ஒரு கர்ப்பப்பையில குழந்தை வளர்ந்திருந்தாலும் அதுக்கு அன்பு தேவை, அரவணைப்பு தேவை. அதனாலதான் இப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை கொடுக்காம தடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரிதான் என் அத்தையும் என்னை எடுத்து வளர்த்தாங்க. கண்ணும் கருத்துமா என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. எனக்கு ஒரு குடும்பத்தையும் கொடுத்துருக்காங்க. நீ பாதியில வந்தவ. உண்மை என்னன்னு தெரியாம பஞ்சாயத்து பண்ணாத. நான் என்ன பேச வந்த விஷயத்தை இன்னும் முழுசா முடிக்கல.
அந்த கிருஷ்ண பகவானே யசோதையை தான் தான் தாயா தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா அவர் பிறந்தது வேற ஒரு வயித்துல தான் தெரியும்ல. அவர் வளர்ந்த விதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இவங்கள மட்டும் அவர் அவதார புருஷன். ஆனா நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க. அந்த யசோதா கடவுளை தான் குழந்தையா தத்தெடுத்தா. ஆனா இவ தத்தெடுக்க போறது எந்த ஒரு சாக்கடையில போதும், நிறுத்துங்க. யாரும் ஒரு குழந்தைய போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் கடவுள் இருக்காரு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது அந்த கடவுளையும் அவமானப்படுத்துற மாதிரி. உனக்கு இந்த அளவுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க.